ஒன்றாரியோ மாகாணம் முழுவதும் முதியவர்களை குறிவைத்து நடந்த தொடர்ச்சியான திருட்டுக்கள் தொடர்பில் 2 உறவினர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இனங்காணப்பட்ட ஒரே போன்ற திருட்டு சம்பவங்களை தொடர்ந்து ஒன்றாரியோ மாகாண போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். 24 வயதான சா பாபிஷன் பிராவோ மற்றும் 18 வயதான டிலான் சான்காஃப் பிராவோ ஆகிய உறவினர்கள் மீது தற்போது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் ஷோல்டர் ஷார்பிங் என்ற தந்திரத்தை பயன்படுத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முதியவர்கள் வங்கிகள் மற்றும் பிற இடங்களில் தங்கள் ஏடிஎம் அட்டை பின்களை உள்ளிடுவதை அவர்கள் அவதானித்து அதன் பின்னர் அவர்களை திசை திருப்பி அவர்களின் அட்டையை திருடப்பட்டவற்றுடன் தங்கள் வங்கி அட்டைகளை ரகசியமாக மாற்றிக்கொள்வார்கள். திருடப்பட்ட அட்டையை பயன்படுத்தி சந்தேக நபர்கள் இருவரும் பணத்தை எடுப்பதோடு பொருட்களையும் வாங்கியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களின் சராசரி வயது 75 ஆகும். குறைந்தது 23 பேர் இவ்வாறு பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஷா 96 குற்றச்சாட்டுகளையும் டிலான் 34 குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொண்டுள்ளனர். அவர்கள் இருவர் குறித்தும் மேலதிக விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன.